நாள்தோறும் படியுங்கள் முரசொலி, தினந்தோறும் பாருங்கள் கலைஞர் தொலைக்காட்சி. மாநில மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு KPP சாமி அவர்களுடன் சிறப்பு சந்திப்பு. வணக்கம். திமுக செய்திகள். திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு KPP சாமி அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தமிழக அரசின் சாதனைகளை பற்றியும், துணை முதல்வர் டாக்டர் தளபதியார் அவர்களின் சிறப்புகளை பற்றியும், மீன்வளத்துறையில் இவர் ஆற்றிய பணிகளை பற்றியும் எமது நிருபருக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். வணக்கம். திமுக செய்திகள் இன்டர்நேஷனல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். நான் என்னுடைய தந்தையார் பரசுராமன் அவர்கள் திருவொற்றியூரில் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவராக, நகராட்சி மன்ற உறுப்பினராக, வட்டக்கழகத்தினுடைய செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி வந்தவர். அப்படி என்னுடைய தந்தையார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாலும் நம்முடைய தமிழகத்தின் வரலாற்று முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களாலும் ஈர்க்கப்பட்டு ஒரு சிறப்பான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் என்கின்ற அந்த நிலையில் திருவொற்றியூர் பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக செயலாற்றி வந்தவர். அப்படி என்னுடைய தந்தையார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தீவிர தொண்டராக பணியாற்றி வந்த காலத்தில் அவருடைய மகனாக இருக்கின்ற நான் என்னுடைய இளமை பருவத்தில் இருந்தே என்னுடைய தந்தையார் பரசுராமன் அவர்கள் வழியில் நம்முடைய தமிழகத்தின் வரலாற்று முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களாலும், தமிழகத்தின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்களாலும் என் இளமை பருவத்திலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை அர்ப்பணித்துக் கொண்டு நல்ல பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பினை பெற்றவன். அந்த வகையில் நானும் என்னுடைய தந்தையாரைப் போலவே கழகத்தின் மீதும், கழகத் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் மீதும், அண்ணன் தளபதியார் அவர்கள் மீதும் மாறாத பற்றும் பாசமும் கொண்டு அவர்களுடைய வழியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை திருவொற்றியூர் பகுதியில், குறிப்பாக நம்முடைய மீனவர்கள் மத்தியில் கழகத்தினுடைய கொள்கைகளை, கழகத்தினுடைய சிறப்புகளை, ஐயா கலைஞர் அவர்களுடைய செயல்பாடுகளை எடுத்துரைத்து கழகப்பணி ஆற்றுகின்ற வாய்ப்பினை இளமை பருவத்திலிருந்து பெற்று என்னுடைய ஆரம்ப காலம் தொட்டு கிளைக்கழகத்திலே உறுப்பினராக, கிளைக்கழக செயலாளராக, இளைஞரணி துவக்கப்பட்ட காலத்திலிருந்து திருவொற்றியூர் நகர திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் துணை அமைப்பாளராக தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலம் பணியாற்றுகின்ற வாய்ப்பு, அதனைத் தொடர்ந்து வட்டச் செயலாளராக, நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலாளராக, நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவராக, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளராக பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பினை பெற்று நான் ஆற்றி வருகின்ற பணியின் காரணமாக கழக தோழர்கள் மத்தியிலும், பொதுமக்கள் மத்தியிலும், குறிப்பாக சிறப்பாக மக்கள் பணி ஆற்றுகின்றவர்கள் மீது மாறாத பற்றும் பாசமும் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வரலாற்று முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களும், அண்ணன் தளபதியார் அவர்களும் என்னுடைய பணியினை பாராட்டுகின்ற வகையில் கடந்த
சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலிலே நின்று வெற்றி பெறுகின்ற வாய்ப்பினை எனக்கு திருவொற்றியூர் மக்கள் அளித்து அதன் வழியில் நம்முடைய முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களும் துணை முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களும் எனக்கு மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் என்கின்ற ஒரு பெருமையை ஒரு சாதாரண ஏழை தொண்டனான பரசுராமன் மகனாகிய எனக்கு வழங்கி என்னுடைய தொகுதி மக்களுக்கும் அதேபோல எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நான் சார்ந்த மீனவ சமுதாயத்தை செயல்படுகின்ற வகையில் ஒரு மாண்புமிகு அமைச்சர் என்கின்ற முறையில் மீன்வளத்துறை அமைச்சராக ஆக்கி இன்றைக்கு என்னை தேர்ந்தெடுத்த மக்களானாலும் அதேபோல நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மீன்வளத்துறை அமைச்சர் என்கின்ற முறையில் அந்த மீனவ மக்களுக்கும் நான் ஆற்றியிருக்கின்ற பணிகள் தொகுதி மக்களாலும் மீனவர்கள் மத்தியிலும் ஒரு நல்ல பாராட்டுகளை பெறுகின்ற அளவிற்கு நம்முடைய வரலாற்று முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களும் துணை முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் பல சரித்திர சாதனைகளை என்னுடைய தொகுதிக்கும் நம்முடைய தமிழகத்தின் மீன்வளத்துறைக்கும் தந்திருக்கின்றார்கள். என்னுடைய திருவொற்றியூர் சட்டப்பேரவை தொகுதியை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் திருவொற்றியூர் அடிப்படை வசதிகளை பெறாத ஒரு தொகுதியாக இருந்து வந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆனால் எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பல பணிகள் நடைபெற்றும் அதேபோல எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏற்படாத நிலை தமிழகத்தில் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம்